கிறிஸ்துவம் இன்றைய நிகழ்ச்சியில் ஞானமாய் பேசுங்கள். மத்திய சுவிசேஷம் 25 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 25 வசனத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசேயர் இயேசு கிறிஸ்து பேச்சில் அகப்படுத்தும்படிக்கு தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அனுப்புகிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, போதகரே நீ சத்தியம் உள்ளவர்னு எங்களுக்கு தெரியும், ராயனுக்கு வரி கொடுக்குறது நியாயமோ அல்லவோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க துர்குணத்தை அறிஞ்சு அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீங்க, ஒரு வரிக்காசனுக்கு காண்பீங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து கேட்குறாங்க, இந்த சுரூபமும் மேலெழுத்து யார் இல்லைதுன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ராயன் இல்லது. ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு விட்டார்கள்னு வசனம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லப்படுற நற்செய்தின்னு தெரியுமா? நம்மளும் ஞானமாக பேச கற்றுக்கொள்ளணும். எப்படி தாவீது அழகாக ஜெபம் கர்த்தரின் வாய்க்கு காவல் வேணும். நம்மளும் நம்ம கர்த்தத்தை கேட்கும் போது நம்ம ஞானம் விளங்க வாய் திறப்போம். வீண் பேச்சில் அகப்பட மாட்டோம். சோதனைக்கு தப்பித்துக் கொள்வோம். ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்காங்க. அதனால கலங்காரையும் சோர்ந்து போகாதீங்க. தேவனுக்கு மட்டுமே மகிழ்ந்தாகட்டும்.